ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான நிறையா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது டிடிசிபி அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். சிட்டி சைடு அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் இருந்தாவே அந்த லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவே சென்னை அப்படின்னு பெருநகரமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே சிஎம்டிஏ அப்ரூவல் மோஸ்ட்லி தேவைப்படுது. ஸோ சிஎம்டிஏ அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற அத்தாரிட்டியோட அப்ரூவல் இருந்தாவே அங்கே ஒரு லேண்டை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வில்லேஜ் அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்தோட அப்ரூவல் இருந்தாவே அந்த லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் போகிறீங்க அப்படின்னாவே டிடிசிபி அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அப்ரூவல் நம்பர் என்னங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவே நீங்கள் ஹவுசிங் போர்டில் அதாவது சென்னை கோயம்புத்தூர் ஹவுசிங் போர்டில் வீடு இல்லைனா மனை அப்படி லேண்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை கோயம்புத்தூரோட ஹவுசிங் போர்டோட அப்ரூவல் இருந்தாவே போதுமானது. ஸோ ஹவுசிங் போர்டு அப்ரூவல் எப்படி இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா அலாட்மெண்ட் ஸ்கெட்ச் பொசிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்ஸ் இருக்கும். ஸோ அந்த அப்ரூவல் இருந்தாவே நீங்கள் அந்த லேண்டை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினலாகவே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்க வேண்டியது ஈசி அப்படின்னா என்னென்னா என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது தமிழில் வில்லங்க சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேண்டில் வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஈசி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கிரயத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாமே டீட்டெயில்டாக அந்த ஈசியில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஈசி போட்டு பார்க்குறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அதாவது தாய்ப்பத்திரம், நாம் வாங்க போகிற லேண்டோட மூலப்பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, தாய்ப்பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் உங்களுக்கு நிலத்தை விற்கிறாங்களோ அவங்களுடைய பேரில் கரண்ட்டாக பட்டா மாறுதல் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது இல்லாமல் சைட்டுக்குன்னு ரோடு பேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணணும். அதாவது ஒரு சில சைட்டில் இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 15 அடி 20 அடி அப்படின்னு ரோடு பேஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா மேக்ஸிமமாக ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் இல்லைனா 40 ஃபீட் 30 அல்லது 40 அடியில் இருக்கிற மாதிரி அந்த சைட்டை நீங்கள் வாங்குறது ஃப்யூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே ஹவுசிங் போர்டில் நீங்கள் வீடு இல்லைனா இடம் வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரோடு பேஸ் 30 ஃபீட்டில் இருந்தால் அந்த இடத்த நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைனா பார்க்கிங் சைட் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த லேண்டை வாங்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்க்கிங் சைட் அப்படின்னா என்னன்னு தெரியறதில்ல. இப்போ பார்க்கிங் சைட்னு கொடுத்துட்டு ஃப்யூச்சரில் அந்த இடத்துல ஏதாவது வீடு கட்டிடுவாங்களோ அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. அப்படி எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 வீடு இல்லைனா 7 வீடுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் கேப் எதுவுமே இருக்காது. ஸோ பாக்ஸ் ஷேப்பில் வீடு இருக்கிறப்போ சென்ட்ரல் இருக்கிற ஒரு 7 to 8 சென்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சைட்டுக்குன்னு விட்டுருவாங்க. அதை நம்ம சுற்றி இருக்கிற எல்லா வீட்டுக்காரங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் கார் இல்லைனா 2 வீலர் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா கூட நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைட்டு எந்த ஃபேஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்கணும். மேக்ஸிமம் நம்ம நார்த் இல்லைனா ஈஸ்ட் சைடு இருக்கிற மாதிரி வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி வாங்கும்போது வாஸ்துப்படி வீடு கட்டணும் அப்படின்னா நார்த் இல்லைனா ஈஸ்ட் சைடில் வீடு கட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே சவுத் இல்லைனா வெஸ்ட் சைடில் வாங்கும்போது அந்த இடத்துல நம்ம வீடு கட்டுறப்போ நமக்கு நிறையா பிளேசஸ் அந்த இடத்துல வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நார்த் டு ஈஸ்ட் சைடில் ரோடு பேஸில் நம்ம லேண்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வீடு கட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா திசைகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல திசைகள் தான். யார் யாருக்கு என்னென்ன திசைகள் சூட்டபிளாக இருக்கோ அந்த திசையை நோக்கி நம்ம சைட்டு வாங்கிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சைட்டோட அளவுகள் வந்து பார்த்து வாங்கணும். இப்போ 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா 2.25 சென்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2.25 சென்ட்டு பார்த்தீங்கன்னா 40க்கு 30 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த சைட் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவே 20க்கு 60னாலும் 2.25 சென்ட்டு தான். அந்த மாதிரி வாங்குறப்ப நம்ம பிளான் போடும்போது ரொம்பவே வந்து ரிஸ்க்காக இருக்கும் பிளான் போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் 40க்கு 30 அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இடமும் வேஸ்ட் ஆகாது, வீடு கட்டுறதுக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த லேண்டை வந்து நீங்கள் வாங்குறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் லேண்டு பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ லேண்டில் கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வாஸ்துப்படி வந்து வீடு கட்டுறதுக்கு செட் ஆகாது. ஸோ நமக்கு கிராஸ் இருந்தாலும் அப்படின்னா நம்ம விலை கொடுத்து வாங்குறப்போ அந்த லேண்டு வந்து நிறையா வேஸ்ட் ஆகும்போது நமக்கு அதுவும் பார்த்திங்கன்னா நிறையா ஹடில்ஸ் வந்து ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் லேண்டை வந்து கிராஸாக இல்லாமல் ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ரோடு குத்து தெருக்குத்தி இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அந்த மாதிரி இருக்கிற லேண்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக நல்ல லேண்டாக பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த லேண்டோட மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்து வாங்கணும். நீங்கள் ஒரு லேண்டை வாங்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டோட மார்க்கெட் வேல்யூ தெரிஞ்சு நம்ம வாங்குறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு கைட்லைன் வேல்யூ, கவர்மெண்ட்டோட கைட்லைன் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த லேண்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டில் ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு லேண்டை வாங்குகிறோம் அப்படின்னா ஃப்யூச்சராக நம்ம வீடு கட்டும்போது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா நமக்கு தான் ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும். ஸோ ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வீடு வாங்கணும், இல்லைனா லேண்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.